ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி போயிட்டுருக்கு. இந்தியன் ஜியாகிரஃபியில் சாயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஜியாகிரஃபியில் மொத்தம் 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிடணும். அதில் ஃபஸ்ட்டு ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா முடிச்சாச்சு. ஃபிசியோகிராஃபி பார்த்தோம். அடுத்து இந்தியன் வெதர்ஸ் அண்ட் சீசன்ஸ் பார்த்தோம். அண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. சாயில்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2 வீடியோஸ் போயிருக்கு. இது தேர்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன சாயில்ஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம கோர் இந்தியன் ஜியாகிரஃபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மை பிரிசிலா. எனி டவுட்ஸ் இருந்துச்சு குவரி செஞ்சுன்னா இந்த மெயில் ஐடியில் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு சாயில்ஸில் என்னென்ன டிவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துருவோம். சாயில் ஃபார்மேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ப்ரொஃபைல்ஸ் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சாயில்ஸோட ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ரிலேட்டடான டாபிக்ஸ், சாயில் எரோஷன் அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். சாயில் எரோஷன் அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது அதை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சாயில் சாலினேஷன் அது எதனால் நடக்குது, சாயில் சாலினேஷன்னா என்ன, அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது இதை வந்து கவர் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு டெசர்டிஃபிகேஷன்னா என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து போன வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். ஸோ சாயில்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம மொத்தம் 8 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல். அலுவியல் எதுக்கு ஃபஸ்ட்லேருந்து போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாஸ்தி வெரி பிக் ஏரியா கவர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில். அடுத்த வெரி பிக் ஏரியா கவர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். அதுக்கப்புறம் கவர் பண்ணுறது பிளாக் சாயில் அண்ட் தென் லேட்ரட்டிக் சாயில், மவுண்டேனியஸ் சாயில், டெசர்ட் சாயில், சலைன் அண்ட் அல்கலைன், மேங்க்ரோவ் சாயில். ஓகேங்களா? இதை தான் 8 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அலுவியல் சாயில் வந்து பார்த்துட்டோம், வெரி பிக் ஏரியா கவர் பண்ணும். ரெட் சாயில் அதுக்கடுத்த ஏரியா சதர்ன் இந்தியாலையும் நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் இதில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அண்ட் பிளாக் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பெனின்சுலார், அதாவது காத்தியவாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜனில் வந்து பிளாக் சாயில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். லேட்ரட்டிக் சாயில் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில் சின்ன சின்ன பாக்கெட்ஸாக சின்ன சின்ன ரீஜன்ஸில் அங்கங்கே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து லேட்ரட்டிக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டேனியஸ் சாயில் ஆஸ் த நேம் சேஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயாஸ் அண்ட் மவுண்டெயின்ஸில் உள்ள சாயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து மவுண்டேனியஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில், டெசர்ட்டிக் ரீஜனில் உள்ள சாயில், தார் டெசர்ட்டில் உள்ள சாயில். இந்தியாவில் தார் டெசர்ட்டில் சாயில்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி டெசர்ட்டிக் சாயிலில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு செலைன் அண்ட் ஆல்கலைன் அண்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் சாயில். ஓகேங்களா? ஸோ வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெரி பிக் ஏரியா கவர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல். ஸோ அலுவியலை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அலுவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து இங்கே ஆரம்பித்து இந்த லைட் க்ரீன் ஏரியா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லுமே வந்து அலுவியல் தான். குஜராத்லேருந்து ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் ஃபுல்லுமே வந்து அலுவியல் சாயில் கவர் பண்ணும். அப்ராக்சிமேட்லி 42% ஆஃப் இந்தியன் சாயில் வந்து அலுவியல் சாயில் தான் கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் ஆன் டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ரிவர்ஸோட எரோஷன்னாலையும் சில்டேஷன்னாலையும் பண்ணிட்டு வருது இல்லையா, பண்ணிட்டு வந்து அதோட ஃப்ளட் பிளைன்ஸில் வந்து டெபாசிட் ஆகுது. அங்கே ஃபார்ம் ஆகிற சாயிலை தான் வந்து அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஆர்கானிக் மினரல்ஸ் வந்து இதில் நிறைய இருக்கும். லைக் ரிவருக்குள்ளேயும் வந்து மெரைன் அல்லது ரிவரைன் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட டெபாசிஷனும் வந்து நடக்கும். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்ஸில் வந்து இந்த சாயில் வந்து ரிச்சாக இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இங்கே. அண்ட் ஆல்சோ இதை வந்து வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வெல் ட்ரெயின்ட் இன் த சென்ஸ் அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சாயிலில் என்ன லேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ். ஓகேங்களா? ஃபாஸ்பரஸ் இதில் லேக்கிங்காக இருக்கும். இதோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணும். குஜராத்தில் காத்தியவாட் ரீஜனை தவிர மித்த எல்லா ரீஜன்லேயும் வந்து அலுவியல் சாயில் தான் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ரீஜனில் வந்து நம்ம அலுவியல் சாயில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா ரீஜன்லையும் வந்து இப்போ நான் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்டிலிட்டி வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெயின்ஃபாலும் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஆனால் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து இட் இஸ் சம்திங் வெரி யூனிக். பிகாஸ் ஃபர்டைல் லேண்டும் ரெயின்ஃபாலும் எங்கே அதிகமாக இருக்கும்னா ஈஸ்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வெஸ்டர்ன் இந்தியாவில் தான்
அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டோ ப்ரொடக்டிவிட்டியோ ஹை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் இந்தியா வந்து இட் இஸ் அ ரெயின்ஃபெட் ரீஜன். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் அதிகமாக கிடையாது. ஸோ மான்சூன் சீசனில் கிராப்பிங் ஃபுல் இயர்லையும் ஒரே கிராப் தான் இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப கம்மி. ஸோ தட் இன்கம் ஆல்சோ இஸ் வெரி லோ ஃபார் தெம். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புவர் ஃபார்மர்ஸ் அல்லது லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் அவங்களாம் தான் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஃபீல்டு சின்னதாக இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால் சப்சிடன்ஸ் ஃபார்மிங் வந்து இங்கே பண்ணுவாங்க. அதனாலையும் வந்து இங்கே டிஸ்போசபிள் இன்கம் வந்து இட் இஸ் வெரி லோ. பாவர்ட்டி வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தட் அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கம்மியாகும். பாவர்ட்டி கூடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கம்மியாயிடும். ஸோ இன்னும் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். லேண்ட் ரீஃபார்ம்ஸில் மிடில் உள்ள இன்டர்மீடியேட்ரிஸ் அண்ட் ஜமீன்தார்ஸை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதுவும் ஒன் ஆஃப் த ரிஃபார்ம்ஸ் அதில். ஓகேங்களா? ஸோ அது கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணப்போ லேண்ட் லாட்ஸ் வந்து இன்னுமே ஸ்டில் வந்து தே எக்ஸிஸ்ட் இன் ஈஸ்டர்ன் இந்தியா. இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து கிடையாது. இன்னுமே வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து பாண்டட் லேபர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னுமே வந்து நம்ம பார்க்க முடியும் ஈவன் நவ். ஸோ அதனாலையும் வந்து பாவர்ட்டி இஸ் ஸ்டில் ஹை தேர். ஓகேங்களா? ஸோ ஈஸ்டர்ன் இந்தியா வந்து எவ்வளோதான் ஃபர்டைலாக இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி லோ. பட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஃபர்டைல் லேண்டாக இருக்கிறதுனால அதோட பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பொட்டென்ஷியலை வச்சு அந்த ஏரியா வந்து டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதோட அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து அந்த பக்கம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் இருக்கிற அலுவியல் சாயிலில் நியர் பஞ்சாப் அண்ட் ஹரியானா, அதாவது சரௌண்டிங் வீட் கிராப்பிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து இது நடந்துச்சு. சப்போஸ் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ஈஸ்டர்ன் இந்தியாவில் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ எந்த ஏரியாவில் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கிராப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சரௌண்டிங் ஏரியாவில் இதை வந்து செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஏரியாவில் கொண்டு வரலாம். பிகாஸ் அந்த ஈஸ்டர்ன் அலுவியல் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஏரியா வந்து இட் இஸ் வெரி ஃபர்டைல். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தானில் உள்ள அலுவியல் பற்றி சொல்லணும்னா பாகர் ரீஜனில் வந்து அங்கே ஃபர்டைல் சாயில் தான், அலுவியல் சாயில் தான். பட் வாட்டர் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறதுனால இந்திரா காந்தி கேனல் வழியாக இரிகேஷன் கொடுக்கப்பட்டது. பட் கேனல்ல இருந்து சீப்பேஜ் வந்து நடக்கிறதுனால அங்கே சலைனிட்டி ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுது. அதோட சேர்த்து தார் டெசர்ட்ல இருந்து டெசர்டிஃபிகேஷன் ப்ராப்ளமும் வந்து இந்த ரீஜனில் நடக்கிறதுனால ராஜஸ்தான் அலுவியல் சாயில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து அலுவியல் சாயில் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஏரியா இந்தியாவில் கவர் பண்ணுறது. மொத்தம் 25% ஆஃப் த இந்தியன் சாயில் வந்து எல்லாமே ரெட் சாயிலாக தான் இருக்குது. இதை வந்து மோஸ்ட்லி வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவில் வைடாக லார்ஜ் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து இட் இஸ் ரெட் இன் கலர் பிகாஸ் இந்த ஜெனெசிக் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கிரனைட் ராக்லேருந்து எரோஷன் ஆகி ஃபார்ம் ஆனது தான் வந்து இந்த ஜெனெசிக் ராக்ஸ். அதில் வந்து அயர்ன் அண்ட் நிக்கல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அயர்ன் இருக்கிறதுனால இந்த சாயில் வந்து இட் இஸ் ரெட் இன் கலர். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெஸ்ட் ட்ரெயின்டு சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வாட்டர் லாகிங் சிச்சுவேஷன் வந்து இந்த சாயிலில் வரவே வராது. ஓகேங்களா? அப்படியே வந்தாலும் இட் இஸ் வெரி லோ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாயில் இட் இஸ் ரிச் இன் லைம், பாஸ்பேட், அயர்ன், பொட்டாஷ் அண்ட் ஹியூமஸ். ஓகேங்களா? இந்த சாயிலில் என்ன லேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் வந்து இட் இஸ் லேக்கிங். சப்போஸ் இப்போ நம்ம ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லா வகையான கிராப்ஸையும் வந்து இந்த சாயில் சப்போர்ட் பண்ணும். நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரியன் பேலன்ஸ்க்கு வந்து இந்த சாயில் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நியூட்ரியன் பேலன்ஸ் இதை வந்து என்ஷூர் பண்ணுறது வந்து நாட் ஓன்லி வீட் அண்ட் ரைஸ் மட்டும் இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணால் பத்தாது. அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் மில்லட்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நியூட்ரிஷன் வந்து இட் வில் மூவ் இன் அ பேலன்ஸ்டு வே. இதை தான் வந்து நியூட்ரியன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எல்லா க்ராப்பையும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா we can suggest red soil because it is so important for food security.
பட் இதுலயும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட் வல்னரபிள் டு சாயில் எரோஷன், விச் மீன்ஸ் எங்க ரெட் சாயில் இருக்கோ அங்க வந்து அரிட் ரீஜன் அண்ட் செமி அரிட் ரீஜன்ல தான் வந்து இங்க மோஸ்ட்லி ரெட் சாயிலா இருக்கும். அங்கே அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்னா ஆப்வியஸ்லி ரெயின்ஃபால் அங்கே கம்மியாக இருக்கும் அண்ட் இட் இஸ் அ ரெயின்ஃபெட் ரீஜன். ஓகேங்களா? ஸோ ட்ரை சீசன் வந்துச்சு அப்படின்னா லேண்டை வந்து அபேண்டனிங் பண்ணுவாங்க, லேண்ட் ஃபாலோவிங் வந்து நடக்கும், அதோட சேர்த்து எரோஷனும் வந்து நடக்கும். அதர் தேன் தட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இங்கே இன்கம் அவ்வளவா வந்து இருக்காது. அதனால இப்போ வந்து லேண்ட் ஃபாலோவிங் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா லேண்டை வந்து வித்துருவாங்க ஃபார் பிரிக் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ தட் ரெட் சாயில இருந்து தான் வந்து மோஸ்ட்லி பிரிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. பிரிக்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா டாப் சாயில அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து பிரிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ரெட் சாயில் வந்து மோஸ்டா எரோட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ரெட் சாயில் ஃபேஸ் பண்ற 2 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக் மேக்கிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சாயில் எரோஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் ஸ்லைடில் அதை நான் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் சாயில் மூவ் பண்ணிடலாம். பிளாக் சாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் ஏரியா கவர் பண்ணுறது, விச் மீன்ஸ் 15% ஆஃப் இந்தியன் சாயில் வந்து பிளாக் சாயில் தான் கவர் பண்ணும். இது வந்து ஆப்வியஸ்லி பிளாக் இன் கலரில் இருக்கும். பிளாக் கலர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யுரேஷியன் பிளேட்டில் வந்து மோதுறதுக்கு முன்னாடி ரீயூனியன் ஐலாண்டு வழியாக இந்தியன் பிளேட் வந்து கிராஸ் ஆகுறப்போ அங்கே ரீயூனியன் ஐலாண்டில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆக்டிவிட்டி ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ பசால்டிக் எரப்ஷன் வந்து இந்தியன் பிளாட்டூவில் வந்து நடந்துச்சு. ஸோ டெவலப்ட் டெக்கன் லாவா பிளாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த லாவா பிளாட்டூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த லாவாவோட பிளாக் ராக்ஸ் வந்து எரோட் ஆகி நல்லா இட் ஃபார்ம்ஸ் பிளாக் சாயில் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிச் இன் ஃபெரோ மெக்னீஷியம் சிலிகேட், லைம் அண்ட் பொட்டாசியம். இதில் எதில் லேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து இந்த சாயிலில் லேக்கிங். பிளாக் சாயிலுக்குன்னு சில யூனிக் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஸோ தட் இது வந்து காட்டன் கல்டிவேஷனுக்கும் வந்து இட் இஸ் வெரி மச் ஃபேமஸ் இயர். ஸோ காட்டன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிராப் விச் நீட்ஸ் ட்ரை கிளைமேட். பிகாஸ் காட்டன் பால்ஸுக்கு வந்து ஹியூமிட் கிளைமேட் கிடைச்சது அப்படின்னா அந்த காட்டன் பால்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். பட் காட்டனோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு வந்து எப்போவுமே தண்ணி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ரூட்ஸ் ஷுட் பி வெல் ட்ரெயின்டாக இருக்கணும். ஸோ தட் ரூட்டுக்கு வந்து கண்டினியூஸ்லி வாட்டர் கிடச்சிக்கிட்டே இருந்தால் அல்லது மாய்ஸ்டாக வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த காட்டன் வந்து நல்லா கல்டிவேஷன் ஆகும். ஸோ ட்ரை ஆனால் இட் வில் ஃபெயில். ரூட்ஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது, காட்டன் பால்ஸில் தண்ணி படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிளே கண்டென்ட்டில் ஆல்வேஸ் மாய்ஸ்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் வந்து அது ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால காட்டன் ரூட்ஸுக்கு வந்து அது ஒரு மாய்ஸ்ட்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே கம்மியாக வாட்டர் சப்ளை பண்ணாலுமே கூட காட்டன் கல்டிவேஷன் வந்து இங்கே பண்ண முடியும். ஸோ தட் பிளாக் ஆர் ரெகுர் சாயில் வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் காட்டன் கல்டிவேஷன். ஓகே, ஸோ இதோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து ஒரு கிராக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஓகே, பிளாக் சாயிலுக்கு வந்து தன்னாலே வந்து கிராக் ஆகிடும். ஓகே, இது வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னா தன்னாலே வந்து இட் டெவலப்ஸ் கிராக்ஸ். சப்போஸ் வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கிராக்ஸ் விழும். இந்த கிராக்கிங்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அங்கே ஏரேஷன் நடக்கும். ஏரேஷன் அப்படின்னா என்னன்னா ஏர் வந்து அதோட டெப்த் வரைக்கும் போய் ரீச் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஜென்ரலி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளவிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ தட் அந்த சாயில் வந்து இட் பிகம் ஸ்மூத் அண்ட் ஏரேஷன் வந்து டெவலப் ஆகும். ஸோ தட் ஏர் கீழே லேயர் வரைக்கும் போக முடியும். ஸோ தட் அண்ட் ஆல்சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எர்த் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ப்ளஸ் ஏர் வந்து வில் கிவ் நியூட்ரியன்ஸ் டு த சாயில். ஓகேங்களா? ஸோ பிளாக் சாயிலை ப்ளவிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நேச்சுரலி வந்து இங்கே கிராக்கிங் நடக்கும். ஏர் மாலிகூல்ஸ் வந்து இட் வில் ரீச் டில் இட்ஸ் டெப்த். ஸோ நேச்சுரலி ஏரேஷன் இங்கே நடக்கிறதுனால இங்கே ப்ளவிங் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாக் சாயில். இது எந்தெந்த ஏரியாஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிளாட்டூ, காத்தியவார் ரீஜியன், விந்தியன் ரீஜியன்,
கைமூர் ஹில்ஸ் அண்ட் ஆல்சோ நார்தர்ன் பார்ட் கர்நாடகா அப்லான்ஸில் இருக்கிற அந்த நார்தர்ன் பார்ட்டும் எல்லாம் பிளாக் சாயிலில் வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 மெயின் சாயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. அதர் சாயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சாயில்ஸில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பிகாஸ் எனி சாயிலில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா 3 மினரல்ஸ் வந்து இட் இஸ் வெரி மச் நெசசரி. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPK, விச் மீன்ஸ் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், இன்னொன்று பொட்டாஷ் அல்லது பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மினரல்ஸும் வந்து கண்டிப்பாக தேவை ஃபார் எனி அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன். ஸோ நம்ம எல்லா ஃபர்டிலைசர்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ யூரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இட் இஸ் அ ஃபர்டிலைசர். யூரியாவில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட், அதாவது அமோனியா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதர் தேன் திஸ் பொட்டாஷ் அல்லது ஃபாஸ்பரஸ், இந்த 3ஐயும் கலந்து வந்து ஃபர்டிலைசர்ஸ் வில் பி மேட். அதோட வேரியேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் மினரல்ஸை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயிலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஹியூமஸ் இருக்குது. ஆனால் என்ன கண்டென்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து அலுவியல் சாயிலில் இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி யூரியாவில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் தான் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த சாயிலில் நைட்ரஜன் கண்டென்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால அங்கே வந்து யூரியா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் பேஸ் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அண்ட் ஹியூமஸ் இருக்கும், இன்ஸ்டெட் நைட்ரஜன் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து இங்கே லேக்கிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெட் சாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன், பொட்டாசியம் இருக்கும் பட் இட் இஸ் புவர் இன் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் ஹியூமஸ். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் யூரியா அல்லது ஃபாஸ்பரஸ் பேஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரைட்டிக் சாயில் அல்லது லாட்டசோல் சாயில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் இருக்குது அண்ட் இட் லேக்ஸ் இன் நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்கும். ஓகே, அடுத்து எரிட் ரீஜனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக எக்ஸஸாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும். கால்சியம் இந்த சென்ஸ் சால்ட் இல்லையா? ஸோ சால்ட் இங்கே அதிகமாக இருக்கும் பட் இங்கே நைட்ரஜன் இல்லை. ஸோ செலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலைனில் சோடியம் அண்ட் பொட்டாசியம் எக்ஸஸாக இருக்கும் பட் நைட்ரஜன் இஸ் லேக்கிங் ஹியர். ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் சாயிலில் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் வந்து லேக் ஆகுது அலுவியல் சாயிலை தவிர. அலுவியல் சாயிலில் நைட்ரஜன் இருக்குது பட் யூரியாவில் அவ்வளோ சப்சிடி இருக்கிறதுனால இந்தியாவில் உள்ள எல்லா சாயில்லையும் வந்து யூரியா தான் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல. பட் அம்மோனியா பேஸ்ட் யூரியாவை அப்ளிகேஷனில் கொண்டு வராங்க. இதோட ஐடியல் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், கவர்மெண்ட் இந்த ரேஷியோவை பேலன்ஸ் பண்ண யூரியாவோட யூஸை எவ்வளோ கம்மி பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயில் முடித்த பிறகு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரிட்டிக் சாயில். ஓகே, ஸோ லாட்ரிட்டிக் சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது எவ்வளோ ஏரியா கவர் பண்ணால் 4 to 4.5% ஆஃப் த ஏரியா வந்து லாட்ரிட்டிக் சாயில் வந்து கவர் பண்ணும். அல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை வெதர் ரீஜனில் தான் வந்து இதை பார்க்க முடியும். விச் மீன்ஸ் வெட் ரீஜன் இன் த சென்ஸ் ஹை ரெயின்ஃபால் வரணும், அதுக்கப்புறம் ட்ரை சீசன் வரணும், மறுபடி ஹை ரெயின்ஃபால் வரணும். இந்த மாதிரி ரீஜனில் வந்து இந்த லாட்ரிட்டிக் சாயிலை நம்ம பார்க்கலாம். லாட்ரிட்டிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக், விச் மீன்ஸ் அதோட அப்லாண்டில் டெவலப் ஆன உடனே என்ன ஆகும்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அங்கே பிரிக் இருக்கிற பிரிக் மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து லாட்ரிட் மீன்ஸ் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ லாட்ரிட்டிக் இன் த சென்ஸ் விச் மீன்ஸ் லாட்டசோல் சாயிலை தான் வந்து லாட்ரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாட்டசோல் சாயிலை வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம், லீச்சிங் ப்ராசஸ் நடக்கும். விச் மீன்ஸ் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சிலிக்கா. அப்பர் லேயரில் அலுமினியம் அண்ட் அயன் வந்து ரிமைன் ஆகிடும், சிலிக்கா வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டு கீழே லீச்சிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே திக் அயன் பேன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திக் அயன் பேன்ஸை பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் சாயில்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது ரொம்ப வேகமா வந்து எரோட் ஆயிடும். அண்ட் இப்போ இது ஃபாரஸ்ட் ரீஜன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமா எரோஷன் வந்து இங்க நடந்துரும். ஓகே, ஸோ தென் வந்து இட் வில் நாட் சப்போர்ட் எனி அக்ரிகல்ச்சர். இந்த சாயில் வந்து ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சருக்கு வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். பட் பிகாஸ் ஃபர்டிலிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே அயர்ன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 2 கிராப்ஸ் இருக்குது. அந்த கிராப்ஸுக்கு வந்து அயர்ன் கண்டென்ட் தேவைப்படுற மாதிரியான 2 கிராப்ஸ். அந்த 2 கிராப்ஸை பிளான்டேஷன் பண்ணோம்னா இங்கே வந்து அது நல்லா வளரும். அந்த 2 கிராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பியாக்கோ அண்ட் கேஷ்யூ நட்ஸ். டாப்பியாக்கோ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஜவ்வரிசி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த 2 கிராப்ஸை வந்து இங்கே வளர்க்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் வந்து இட் இஸ் அ ஹார்டி கிராப்ஸ். இதுக்கு அயன் வந்து ரொம்ப அதிகமாக தேவை. இதை வந்து ரெட் சாயில்லையும் வந்து பண்ணலாம். பிகாஸ் அதுலேயும் வந்து அயன் கண்டென்ட் இருக்கு. பிகாஸ் அயன் கண்டென்ட் அண்ட் ஃபெரிக் ஆக்சைடு அங்கேயும் வந்து இருக்கு. லாட்ரிட்டிக் சாயில்லையும் வந்து இதை கல்டிவேட் பண்ணலாம். பட் ரெட் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்காவும் இருக்கிறதுனால அது அதர் கிராப்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் லாட்ரிட்டிக்ல அயனை தவிர வேற எந்த நியூட்ரியன்ஸுமே இல்லை. அதனால இந்த 2 கிராப்ஸையும் வந்து அங்கே நம்ம கல்டிவேட் பண்ணலாம். இது கேஷ்யூ நட்ஸ்குள்ள பிளான்ட்டு, இது டாப்பியாக்கோக்குள்ள பிளான்ட், அதாவது ஜவ்வரிசிக்குள்ள பிளான்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் அயன், ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தோம். ஸோ சப்போர்ட்ஸ் பிளான்டேஷன் ஃபார் டீ, ரப்பர் அண்ட் காஃபி ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ ஃபர்டிலைசர்ஸ் கூட நல்ல பிளான்டேஷன் அண்ட் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் ரீஜனாக இருந்தால் இங்கே டீ, காஃபி அண்ட் ரப்பருக்கும் வந்து பிளான்டேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ லாட்டசோல் அப்படின்னு நம்ம பார்த்தப்போ ஃபிசியோகிராஃபியில் லாட்ரிட்டிக் சாயில் இருக்கிற இடத்துல வந்து பாக்சைட் ரிசர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் நம்ம படிக்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஈஸ்டர்ன் காட்ஸில் நியம்கிரி, பஞ்ச்மாலி, பஃப்லாய் மாலி இந்த ஹில்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பாக்சைட் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து பாக்சைட்ஸ் வந்து நிறைய டெபாசிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தெலுங்கானா அண்ட் கர்நாடகா பிளாட்டூ இதுலேயும் வந்து பாக்சைட் ரிசர்வ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ரொம்ப மைனிங் நடந்துச்சு அப்படின்னா அதோட டாப் சாயில் அப்படியே எரோட் ஆகி ஃபுல்லாக போயிடும். ஓகே, ஸோ லாட்ரிட்டிக் சாயில் பற்றியும் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் லாஸ்ட் ஸ்லைடில் போடுறேன். அதையும் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சாயில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டேனியஸ் சாயில். மவுண்டேனியஸ் சாயில் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி தின் லேயர் ஆஃப் சாயில். பிகாஸ் அங்கே வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, ஸோ எரோஷன் ஆனாலும் சாயில் எல்லாம் அக்கமுலேட் ஆனாலும் அங்கே வந்து டெபாசிட் ஆகாது. பிகாஸ் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ கீழே எல்லாமே வந்து விழுந்துடும். ஸோ சாயில் வந்து ஸ்லோப்பி ரீஜனில் இட் வில் பி வெரி தின். இட் டஸ் நாட் சப்போர்ட் எனி பிளான்டேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாயிலோட ப்ரொஃபைல் பார்த்தோம் இல்லையா லேயர்ஸில், ஓ ரீஜன், ஏ ரீஜன், ஆர் ஹொரிசான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேயர்ஸ் பார்த்தோம். இந்த மவுண்டேனியஸ் சாயிலில் வந்து அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் அந்த லேயர் டெவலப்மெண்ட் வந்து இந்த மவுண்டேனியஸ் சாயிலில் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ கிராஸ்லேண்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம லீச்சிங் ப்ராசஸ் படிக்கும்போது மொத்தம் 2 சாயில்ஸ் பார்த்தோம். ஒன்று லாட்டசால் அல்லது லாட்ரிட்டிக் சாயில், இன்னொன்று போர்ட்சாலிக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த போர்ட்சாலிக் சாயில் வந்து எந்த கண்டிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட் கண்டிஷனில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து இட் வில் பி ஃபவுண்டட் மவுண்டேனியஸ் ரீஜன். ஸோ லீச்சிங் இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டவுன்வர்டு மூவ்மெண்ட் ஆஃப் மினரல்ஸ் தான். லாட்டசோல் சாயிலில் அப்பர் லேயரில் வந்து அயர்ன் அண்ட் அலுமினியம் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து போர்ட்சாலிக் சாயிலில் அயர்ன் அண்ட் அலுமினியம் கீழே போகும், அப்பர் லேயரில் சிலிக்கா வந்து தங்கிடும். ஓகே, ஸோ இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். இட் இஸ் வெரி லெஸ் ஃபர்டைல் அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். சிலேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கோனிஃபரஸ் ஃபாரஸ்டோட லீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் லீவ்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த கோனிஃபரஸ் லீவ்ஸ் வந்து இட் வில் பி வெரி பாயிண்டட், ரொம்ப திக் லீவ்ஸாக இருக்கும். அந்த லீவ்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாசி லேயராக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அங்கே வந்து அதை வந்து ஒரு சில்லேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போல்லாம் ட்ரீஸ்லேருந்து லீவ்ஸ் விழுது அப்படின்னா தட் இஸ் ஷெட்டிங் நடக்கு அப்படின்னா இந்த சிலேட்டிங் ஏஜென்ட்னால அதோட டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன் வந்து நல்லா ஆக மாட்டேங்கி. ஓகே, ஸோ அதை வந்து ரொம்ப இன்டாக்டாக வைக்கும். ஸோ
இங்கே வந்து ஹியூமஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் லீவ்ஸ் கீழே விழுது அப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்து பார்ஷியல் டீகம்போசிஷனுக்கு போகும். பார்ஷியல் டீகம்போசிஷன் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பாக்டீரியா. அதனால வந்து இட் வில் பிகம் அ ஆர்கானிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த சாயில். இப்போ சாயிலில் எவ்வளோ லீஃப் விழுதோ எவ்வளோ லீஃப் வந்து ஃபால் ஆகுதோ அது டீகம்போசிஷன் அல்லது பார்ஷியல் டீகம்போசிஷனுக்கு வந்து பார்ஷியல் டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து அங்கே நடக்குது. ஸோ அது வந்து ஹியூமஸ் ஆகும், அந்த சாயிலுக்கு அது பெனிஃபிட் ஆகும். பட் இந்த ரீஜனில் அப்படின்னு மவுண்டேனியஸ் ரீஜனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுனால அதோட சிலேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா பார்ஷியல் டீகம்போசிஷன் அண்ட் கோல்டு கிளைமேட்டாக வேற இருக்கும். அதனால இங்கே பாக்டீரியல் ப்ராசஸும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகாது. ஸோ சாயிலுக்கு வந்து ஹியூமஸ் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசர்டிக் சாயில். டெசர்டிக் சாயில் அப்படிங்கிறது ரொம்ப சாண்டியாக இருக்கும், லூஸாக இருக்கும், ஃப்ரையபிள் சாயிலாக இருக்கும். அண்ட் கிரானியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி வைட்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். வைட்லி ஸ்பேஸ்ட் இன் த சென்ஸ் ரொம்ப தள்ளி தள்ளி வந்து கிரானியூல்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மி, நியூட்ரிஷியஸும் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்தியன் டெசர்ட் சாயில் வந்து இட் இஸ் யூனிக் பிகாஸ் டெசர்ட்டாக இருந்தாலும் வி கேன் ரீக்ளைம் இட் பிகாஸ் அங்கே வாட்டர் டெஃபிஷியன்சினால மட்டும்தான் வந்து டெசர்ட் ஆயிருக்கு. அதர் தேன் ராஜஸ்தான் பாகன் ரீஜனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபர்டைலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ தார் டெசர்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவைட் ஃபர்டைல் லேண்ட். நெக்ஸ்ட் என்ன சாயில் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் சாயில். ஒரு வாட்டர் லாகிங் கண்டிஷனில் ஒரு யூனிக் டைப் ஆஃப் பிளான்டேஷன் வந்து டெவலப் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்விரான்மெண்ட் படிக்கிறப்போ எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பற்றி படிக்கும்போதும் இதுவும் பற்றி படிப்பீங்க. ஸோ டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்வாம்பி அண்ட் பீட்டி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெராய் டைப் ஆஃப் சாயிலில் வந்து இதில் டெவலப் ஆகும். டெராய் ரீஜனில் அந்த ரீஜனில் வந்து இந்த சாயில் வந்து டெவலப் ஆகும். ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் சாயில் படிக்கும்போது கிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து எங்கே நடக்கும்னா இந்த மேங்க்ரோவ் சாயில் இங்கே தான் வந்து இந்த கிளேயிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இங்கே சல்ஃபைடு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அக்ரிகல்ச்சர் வந்து சப்போர்ட் பண்ணாது. வாட்டர் லாகிங் கண்டிஷனில் வந்து இது டெவலப் ஆகும். ஸோ தட் இட் சப்போர்ட்ஸ் ஓன்லி மேங்க்ரோவ் ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ மேங்க்ரோவ் ட்ரீஸ் பற்றி இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா? மேங்க்ரோவ் முடிச்சாச்சு, மித்த எல்லா சாயிலும் முடிச்சாச்சு. இந்த ஒரே ஒன்று பாக்கி இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் அல்கலைன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாயில் டைப்பு கிடையாது. இன்ஸ்டெட் இது வந்து ஒரு சாயிலோட ப்ராப்ளம். சாயில் வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து கிடையாது. எங்கே வந்து சாயில் சலைனிட்டி இருக்கோ அந்த ரீஜனில் வந்து சில பாக்கெட்ஸ் ஆஃப் ரீஜன் இருக்கு இல்லையா? அங்கே சலைன் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சாயில் சலைனிட்டி அப்படின்னு அது வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ஓவர் இரிகேஷன் நடக்கிறது, அல்லது கேனல் ஏரியாஸில் வந்து கேனல் சீப்பேஜானால் வர்றது, வாட்டர் டேபிள் கூடுனா அல்லது வாட்டர் லாக்கிங் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேப்லரி ஆக்ஷன் நடக்கும். கேப்லரி ஆக்ஷன்னால எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ தட் சால்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். சால்ட் அக்குமுலேட் ஆகிறதுனால அங்கே சாயில் சலைனிட்டி வரும். ஓகே, ஸோ இதோட ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறம் இந்த தெராய் பெல்ட்டில் கொஞ்சம் வரும், டெக்கன் ரீஜனில் வரும். அண்ட் இதில் இங்கே எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸாக தான் வந்து இருக்கும். சாயில் சலைனிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸாக தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் சலைனிட்டி வந்து 2 ஃபேஸஸில் வந்து நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைனேஷன். ஓகே, ஸோ கால்சிஃபிகேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, மாட்ரேட் ஏரிட் கண்டிஷனில் உள்ள சாயிலில் வந்து அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அந்த சாயில் வந்து ஜென்ரலி வி கால் இட் அஸ் கால்சியம் சாயில். ஓகே, ஸோ ஜென்ரலாக அதை கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மாட்ரேட் ஏரிட் கண்டிஷனில் உள்ள சாயிலில் வந்து அக்குமுலேட் இந்த கால்சியம் அப்படிங்கிறது அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா சாயில் கண்டென்ட் வந்து அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அதை கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து அதோட அப்பர் லேயரில் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அரிட் சிச்சுவேஷனில் வந்து நடக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை சிச்சுவேஷனில் இந்த மாதிரி சாயில் வந்து டெவலப் ஆகும். ஒன்று
கால்சியம் சால்ட்ஸ் அதிகமாக அக்குமுலேட் ஆகும் டாப் லேயரில். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் அதிகமாக டாப் லேயரில் அக்குமுலேட் ஆகும். இந்த ரெண்டையும் தான் வந்து இந்த ரெண்டு ஃபேஸஸில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ டைப் ஆஃப் சாயில், பட் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சாயில். ஓகே, ஸோ அதுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி போடுங்க. ஓகே, so when you travel certain parts of India, you will notice red soil. What is the main reason of this color? இந்த question obviously எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆன்சர் obviously எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். படித்தா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following statement regarding lateritic soil of India is correct? They are red in color, rich in nitrogen and phosphorus, well developed in Rajasthan and UP, tapioca and cashew nuts grow well in the soil. இதில் எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். எனி டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா மெயில் பண்ணி கேட்கலாம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் அ தம்ஸ் அப். யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ அகேன் அண்ட் பபாய்.